நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ட்ராயோட ஒரு புதிய அறிவிப்பு, கூகுள் மேப்ஸோட ஒரு புதிய அப்டேட், ஷோமியோட ஒரு புதிய லான்ச்சிங். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ராய் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் லேண்ட்லைன் மூலமா மொபைலுக்கு கால் பண்ணும்போது இனி வரக்கூடிய நாட்களில் 11 டிஜிட் நம்பரை நீங்கள் டயல் பண்ணி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் டு மொபைல் கால் பண்ணும்போது 11 டிஜிட்டை டயல் பண்ணி கால் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது மூலமா 10 பில்லியன் புதிய நம்பரை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ட்ராய் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாங்கல் டேட்டா கார்டு இதில் இது வரைக்கும் 10 டிஜிட் நம்பரை தான் பயன்படுத்திருந்தோம். அதில் 13 டிஜிட்டை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் 10 டிஜிட் நம்பர் நம்ம பயன்படுத்த போறதில்ல, 11 டிஜிட் நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இது மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ட்ராய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போ வரும் அப்படின்னு தெரியல, பட் கூடிய விரைவில் நீங்கள் 10 டிஜிட்டுக்கு பதிலாக 11 டிஜிட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய. ஆல்ரெடி எஸ்டிடியில் வந்து நீங்கள் 11 டிஜிட்டை பயன்படுத்துறீங்க, அதுவே நீங்கள் லோக்கல்லையும் பயன்படுத்த வேண்டிய வரும். கூகுள் மேப்ஸோட ஒரு புதிய அப்டேட் ஆகஸ்ட் மாதம் 2015 இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, உங்களுடைய லொகேஷனை ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வசதிகள் இந்த ப்ளஸ் கோடில் இருக்குது. இந்த ப்ளஸ் கோட் எப்படி வரும்னா 6 டிஜிட்டில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதை காப்பி பண்ணி உங்களுடைய கூகுள் மேப்ஸோட சர்ச் பாக்ஸில் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும், எந்த லொகேஷனில் கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஷேர் பண்ண லொகேஷனையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஈஸியாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஷோமி சமீபத்தில் ஒரு புதிய எலக்ட்ரிக் கெட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து மிஜியா ஸ்மார்ட் எலக்ட்ரிக் கெட்டல் 1S அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1.7 லிட்டர் கொண்ட இந்த எலக்ட்ரிக் கெட்டல் விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 150 சைனா கரன்சி அப்படிங்கலாம். ஊர் காசுக்கு வந்து 1500 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூன் 1 முதல் வந்து இது சேலுக்கு வருது. இந்தியாவில் இல்லைங்க, சைனால. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் இயர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல். வருஷம் சைனாவில் நடக்கும். இதுக்கு வந்து காமனாக வந்து 618 அப்படிம்பாங்க. இங்கே ஷோமி வந்து தங்களுடைய சூட்கேஸை சேல் பண்ண போகிறாங்க. அந்த சூட்கேஸில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்க போதான். அதில் வந்து மீ 10 ப்ரோ மொபைல் இருக்கலாம். அதே நேரத்தில் மீயோட ப்ராடக்ட், சின்ன ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷோமி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து என்ன டேட்ல இருந்து என்ன டேட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் ஜூன் 20 வரைக்கும் இருக்கும். ஷோமியும் டீமாலும் சேர்ந்து இதை வந்து நடத்துறாங்க. ஸோ யாரெல்லாம் சைனால இருக்கீங்களோ அவங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பெற முடியும். சூட்கேஸை வாங்கும் போது அதுக்குள்ளே இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது HMD குளோபலோட நோக்கியா சி சீரீஸில் 3 மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 மொபைலோட விலை, ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5500 12500 வரைக்கும் இந்த 3 மாடலில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கூகுளோட அசிஸ்டன்ட் பட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஆண்ட்ராய்ட் 10 இருக்கு. சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப்செட்டை வந்து பயன்படுத்துறாங்க. அட்டகாசமாக 3 மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. சி சீரீஸில் வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பானாசோனிக்கோட ஒரு புதிய கேமரா. இது புதிய கேமரா இல்லைங்க, நவம்பர் மாதம் 2017 இன்டர்நேஷனல் லெவலில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கேமரா இப்போ தான் இந்தியாவில் வந்திருக்கு. லூமிக்ஸ் G9 அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சத்திலிருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, இதில் வரக்கூடிய அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். அதை மையப்படுத்தியே இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. பானாசோனிக்கோட லூமிக்ஸ் G9. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 4K வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வெதர் ப்ரூஃப் பாடியை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பானாசோனிக் லூமிக்ஸ் G9ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவேயோட ஹானர் பிராண்ட். ஹானர் பிராண்டில் 3 மாடல் சைனால அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் லான்ச்சிங் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ரஷ்யாவில் லான்ச்சிங் நடந்துச்சு. ஹானர் 30, ஹானர் 30 ப்ரோ, ஹானர் 30 ப்ரோ ப்ளஸ். இதில் ஹானர் 30 ப்ரோ வந்து மிஸ்ஸிங். பாக்கி 2 மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $750 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரஷ்யாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் இந்தியாவில் வருமானு தெரியல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுவாவேயோட நோவா லைட் 3 ப்ளஸ் அப்படிங்கிற மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் சைனாவில் லான்ச் பண்ணல, முதல் தடவையாக ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $230 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரண் சிப்செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹுவாவேயோட நோவா லைட் 3 ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க ஜப்பான்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோனியோட G Buddy 10,000 mAh ட்ரூ வயர்லெஸ் பவர் பேங்க் வெற்றிகரமாக சைனால லான்ச் பண்ணலாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1300 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon.in, Amazon இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் கேலக்ஸி புக் கேஸ் அப்படிங்கிற ஒரு லேப்டாப்பை கடந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க.
இப்போ அதோட அப்கிரேட வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சாம்சங் கேலக்ஸி புக் S2020 அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்துறாங்க. இதுல முழுக்க முழுக்க விண்டோஸ் 10 தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு எல்லாமே 3 முக்கியமான விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். டச் டிஸ்ப்ளே, அதுக்கப்புறம் இன்டெல் கோர், அதுக்கப்புறம் 4G LTE. இந்த 3 விஷயங்களும் ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு சாம்சங் கேலக்ஸி புக் S2020ல. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1250 அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சேல் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா யூரோப், அதே நேரத்தில் UK இந்த மாதிரி நாடுகளில் சேலை தொடங்கியிருக்காங்க. கூடிய அளவில் இந்தியாவிலே வரலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.